லிம்ராஸ் அகாடமியின் 33வது கான்வகேஷன் அண்ட் கிராஜுவேஷன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். இத்தனை விதமான அழுத்தங்கள் கடந்த 3 மாதங்கள்ல அதிமுக என்ன நடக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். இப்போ இவ்வளவு காட்டமான விமர்சனங்களோட ஒரு கடிதமும் வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிடிவாதம் அர்த்தமற்றதுன்னு ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. அவர் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் என்ன? இந்த என்டையர் சிச்சுவேஷன் உங்களுடைய பார்வை என்ன? இல்ல இது எல்லா கட்சியிலயும் ஒரு தோல்வி முகம் இருக்கும்போது அதுவும் ஒரு 3வது கட்சி பிரகாசனமாக உருவெடுத்த பிறகு எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி இருக்கும். அதாவது 2 விஷயம் தான். திமுக கூட்டணி கட்சிகள்ல என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சோ அது போல ஒரு மாற்றம் அதிமுக கட்சியில ஏற்படும். 2த்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்ப திமுக கூட்டணி எந்த மாதிரி இன்டாக்ட் கூட்டணி, எந்த அளவுக்கு கொள்கை கூட்டணி, தனக்கு துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அகில இந்திய அளவெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறப்போ நான் போல அப்படின்னு திமுக நம்ம விடுதலை சிறுத்தைகள் சொன்னாரு. அதே மாதிரி ஐயுஎம்எல் என்ன சொன்னாங்க, அந்த வளாகத்துல நின்று எனக்கு அழைப்பு எடுத்திருக்காங்க தாவேக்கா, ஆனா அண்ணா அறிவாலயத்தில் நின்றுட்டே காதர் மொய்தீன் சொன்னாரு, நேற்றும் திமுகவோடு, இன்றும் திமுகவோடு, நாளையும் திமுகவோடு, என்றைக்குமே திமுகவோடு தான், மற்றபடி இதுல மாற்றம் கிடையாதுன்னாரு. அதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சா இல்லையா? இப்ப அந்த கூட்டணி தோல்விக்கு, அந்த கூட்டணிகள் அமைத்த தோல்விக்கு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று ராஜினாமா செய்வாரா? ஓகே. அதே மாதிரி திமுக, அதாவது அதிமுக கூட பிஜேபி கூட்டணி வைத்தது யாரு? அமித்ஷா. அமித்ஷாவால தானே கூட்டணி ஏற்பட்டுச்சு 1 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அதற்கு பொறுப்பேற்று அமித்ஷா ராஜினாமா செய்வாரா? அதனால இது எல்லாருமே சொல்லிடலாம். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பழைய கஞ்சியே திருப்பி திருப்பி அவங்க பேசுறாங்க. இவங்க சொன்ன விஷயம் மே 4ஆம் தேதி தேர்தல் எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு, 10ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, 12ஆம் தேதி சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, 13ஆம் தேதி வாக்கெடுப்பு நடத்தி நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரும்போது தாவேகா அப்ப என்ன சொன்னாங்கன்னா, 25 பேர் இதே காரணத்தை சொல்லிதான் திமுகவோட அவர்கள் சேருவாங்க, திமுக ஆதரவை கேட்கிறார்கள் அப்படின்னு ஒரு நொண்டி சாக்க சொல்லிதான் 25 பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க. எஸ்பி வேலுமணி, இந்த ஐயா விஸ்வநாதன், ஐயா சிவி சண்முகம் எல்லாம் சேர்ந்து தாவேக்காக ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல. 14 நாட்கள்ல எதற்காக மன்னிப்பு கடிதம் கொடுத்து நாங்க செய்தது தவறுன்னு எதற்காக கொடுத்தாங்க? இல்ல, அதுக்கான பதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த சைடு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்ல, ஆனாலும் தொடர்ந்து இந்த அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ உள்ள அவ்வளவு நிலைமை மோசமாயிட்டு இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி சாமானியருக்கு வரும் இல்லையா? ஒரு மோசமும் கிடையாது. அவங்க சொல்றது உள்ள அர்த்தம் என்னன்னா, ஐயா எங்களுக்கு லெட்டர் கொடுங்க, நாங்க அந்த கட்சியில போய் நாங்க அமைச்சர் பதவி வாங்கிக்கிறோம், நாங்க இப்ப கூட்டணியில அந்த ஆட்சியில எங்களுக்கு ஏதோ அமைச்சர் பதவி கிடைக்கட்டும், எங்களுக்கு நீங்க முதலமைச்சர் ஆகுதோ அதிமுக ஆட்சி அமைக்கிறதோ அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்ல, நாங்க இதை எங்களுக்கு வழி கொடுங்கன்னு தானே அவங்க கேக்குறாங்க. அதுதான் மறைமுகமான. அதிமுக தங்களோட பயணத்தை ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்றீங்க. அதுதான் அவங்க சொல்றது. என்னது, எங்களுக்கு தாவேக்கால போய் அமைச்சர் பதவி வாங்கிக்கணும், அதுக்கு நீங்க லீகலா அனுமதி கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு 6 பேர் 8 பேர் அமைச்சரா இருந்திருப்போம். அதுதான் அவங்களுடைய எண்ணம். அவங்க விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக திமுகவின் ஆதரவை பெற்று நாங்கெல்லாம் அமைச்சர் ஆவதற்கு அதிமுக அந்த இணக்கத்திற்கு ஒத்து வரும்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப எப்படி அப்ப திமுக ஆதரவு தெரிவிச்சா அப்ப அதிமுக அமைச்சர் ஆகலாமா? எடப்பாடி தான் முதலமைச்சர் ஆகக்கூடாது, எங்களுக்கு தேவை திமுக ஆதரவோட. மற்றபடி விசிக தலைவர் திரும்ப ஆகலாம், நாங்கெல்லாம் அமைச்சர் ஆகலாம். அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஏற்புடையது, அதுக்கு அதிமுகவுக்கு திமுக ஒன்னா வந்து உட்கார்ந்தாங்கன்னா ஏற்புடையதுன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? அது லாஜிக்காது. அப்ப இவங்க சொல்ற காரணமே இது நொண்டி சாக்கு தானே, அதுதானே முக்கியம். அதனால என்னன்னா, வெளியே போறவங்க இது போல 1008 காரணங்கள் சொல்லுவாங்க. இப்போ கட்சி வளருது வளரலன்றது அது விவாதிக்கப்பட வேண்டியது. நீங்க சொன்ன மாதிரி அது தலைமை விவாதிக்கலாம், தலைமை அடுத்த கட்டத்துக்கு போலாம், தலைமை மற்றதை பற்றிக்கலாம். ஆனா இவர்களுடைய நோக்கம் தவறான நோக்கம் இல்லை. இந்த குற்றம் சொல்றவங்களுடைய நோக்கம் தவறான நோக்கமா இருக்குதா இல்லையா? அதுதான் நம்ம பார்க்கணும். இதுல இப்ப 4 பேர் ராஜினாமா பண்ணாங்க, அதுக்கப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து அந்த பதவியை காப்பாத்தின பிறகு நம்ம ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக 2 பேர் அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணி போய் சேர்ந்தாங்கல்ல. இப்ப இவங்களோட மெயின் குறிக்கோள் என்ன? ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? எங்களுக்கு இழந்த மாவட்ட பதவியை கொடுக்கணும்னு சொன்னாங்க. இவங்க சேர்ந்த பிறகு அதான சொன்னாங்க. எங்களுக்கு தலைவர் இவர் தான், மற்றதெல்லாம் இப்ப சொல்லல, இழந்த மாவட்ட பதவியை கொடுங்கன்னு சொன்னாங்க. அதை கொடுத்திருந்தா இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ அதை கொடுத்திருந்தா எடப்பாடி ஏத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இந்த தவறுகள்லாம் அவங்களுக்கு தெரியாது. இப்ப அது கொடுக்கல, அது மற்றவர்கள் நிரப்பப்பட்டு விட்டது. அதனால ஒண்ணும் செய்ய முடியும். இப்போ எஸ்பி வேலுமணி நீங்க மனசாட்சி படி சொல்லுங்க, இன்னைக்கு கோவை மாவட்டத்துல 10 தொகுதி
10ல் இவர் மட்டும் ஜெயிச்சு 9 தொகுதி தோத்துருக்குதுன்னா முதல்ல இவர் அந்த மாவட்ட செயலர் பதவி ராஜினாமா பண்ணிருக்கணுமா இல்லையா? அடுத்த நாளே 5ஆம் தேதி இவர் ராஜினாமா பண்ணிட்டு அப்புறம் இதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க சொல்றது சரி. அதே மாதிரி சிவி சண்முகம் 7 தொகுதியில 6 தொகுதி தோத்து 1 தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இத்தனைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட பிச்சைன்னு சொன்னாரு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பிச்சை மட்டும் தான் போட்டுச்சா, மீதி 6 தொகுதியில பிச்சை போடலையா? இதெல்லாம் கேள்வி வரும்ல. அப்ப இதெல்லாம் என்னன்னா இவர்கள்லாம் சீனியர்கள் சொல்றாங்க ஒழிய, ஆனால் அந்த பக்குவத்தோட இவர்கள் பேசுற மாதிரி தெரியலையே. அதுதானே முக்கியம். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. இப்போ பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தாவேகா கிட்ட. ஒருவேளை அதனால சிக்னல் கிடைக்கும் போது அடுத்த கட்டத்துக்கு போலாமான்னு யோசிப்பாங்க. அதனால இது ஏற்புடையது கிடையாது. இவங்க சொல்றது இறங்கு முகத்துல இருக்கும்போது அடுத்த கட்டத்துக்கு அது பின்னாடி திருப்பி வரும். என்னைக்கு இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, சொல்லவே முடியாது. அதனால நம்ம ஒரு தலைமைனா அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் சார். அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு இல்லைன்னா பெரிய புரட்சி வெடிக்குது, எல்லா இடத்துலயும் வெடிக்குதுன்னா நீங்க சொல்றது ஏற்புடையது. எல்லா இடத்துலயும் இது நடக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னா இப்ப திமுக விட்டு புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வரும்போது அந்த மாதிரி புரட்சி வெடிச்சது. எல்லா பக்கமும் பட்டி தொட்டி எல்லாம் கூட அந்த புரட்சி வெடிச்சு அது ஒரு பெரிய அளவு பிம்பமா இருந்துச்சு. அது தெரிஞ்சது இல்லையா? இப்ப நீங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இல்லாம அந்த கட்சியில வேற எந்த தலைவர் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அந்த 70 வயசுலயும் அவர் அந்த 234 தொகுதியிலும் எந்த அளவுக்கு தீவிர பிரச்சாரம் பண்ணாரு. நீங்க 60 சீட்டு தான் போன தடவை இருந்துச்சு, 66ல மீதி எல்லாம் மாறியாச்சு. 62 சீட்டு தான் இருந்துச்சு. அதுல 47 MP MLAக்களை மறுபடியும் கொண்டு வந்தாரா இல்லையா? அது ஒரு பெரிய விஷயமா இல்லையா? அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால ஒரு புதிய கட்சி வந்துச்சு, ஒரு புயல் வந்துச்சு, ஒரு பெருவெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போகும்போது திமுகவும் அடிச்சுட்டு போயிடுச்சு, திமுக கூட்டணி கட்சிகளும் அடிச்சு போயிடுச்சு. திமுக கூட்டணி கட்சிகளும் தோற்ற கட்சிகள் தானே. அவங்க இன்னைக்கு தாவே கூட இருக்கிறதால அவங்க வெற்ற கட்சி மாதிரி தெரியுது. 28 தொகுதியில நின்று 5 தொகுதி தான் சார் காங்கிரஸ் ஜெயிச்சுக்குது. படுதோல்வி தானே சார். அவங்க வெற்றி பெற்ற பக்கத்துல போய் நின்றதால அவங்க நம்ம வெற்றி மாய மாதிரி தெரியுது. விசிகாவும் 8ல 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளும் எல்லாருமே தோத்தவர்கள் தானே அந்த பக்கம் போய் நின்று நாங்க வெற்றி பெற்ற மாதிரி காட்டுறாங்க. அதனால தாவேக்காவை தவிர அத்தனை பேரும் தோற்றவர்கள் தான், அத்தனை கட்சிகளும். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியை மட்டும் டார்கெட் பண்ணி, ஒரு தலைவர் மட்டும் டார்கெட் பண்ணி இவங்க அந்த பக்கம் போறதுக்காக இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் அப்படின்றது காய்த்தல் உவத்தல் அகற்றி நம்ம பார்த்தோம்னா நல்லா தெரியுது. ஒரே ஒரு இது கஷ்டம் தான் அவங்களுக்கு. என்னன்னா திரும்பி வரும்போது மாவட்ட கொடுக்கல. அது கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இவரு எடப்பாடியார் இல்லை. ஏன்னா அது ஒரு நெருடல். அந்த காலகட்டத்தில் ஒரு இமாலய தவறை செய்து விட்டு நீங்க திரும்பி வரும்போது அந்த சோதனையான காலகட்டத்தில் கட்சியை காப்பாத்தினவங்கள டக்குன்னு நம்ம மாற்ற முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க அவங்களுக்கு ஒரு பதவிகள், மூத்த பதவிகள் கொடுக்கதான் செய்தாரு. அவர் இல்லைன்னா மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்க மாட்டாரு. அந்த 25 பேர் ஆன்டி டிஃபெக்ஷனால இப்ப சந்தர்ப்பம் தூக்கிடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவர் எதுக்காக திருப்பி சேர்த்தாரு சொல்லுங்க. அப்போ அந்த மாதிரி முரண்டு பிடிக்கிறவரா இருந்தா அன்னைக்கே அதை ஏற்றுக்க மாட்டாரு இல்லையா? இதுதான் சந்தர்ப்பம், இவங்களெல்லாம் கழட்டி விட்டுறலாம், நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு பொன்னான சந்தர்ப்பம் இல்லை சார். 32 கூட கிடையாது. அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா பிரகாரம் பார்த்தா 2/3 இருந்தா கூட கணக்கு கிடையாது. ஆனா இவங்க 25 தான். அப்படி இருக்கும்போது ஈஸியா இவங்களை நீக்கிட்டு இருக்கலாம். இதுதான் சந்தர்ப்பம்னு. ஆனா அவர் செய்யல. அப்ப இதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்து பார்க்கணும். அந்த இப்போ நம்ம எடப்பாடியார் பக்கம் என்ன தவறு இருந்தோ சில தவறுகள் எல்லா கட்சியும் இருக்கும். எல்லா கட்சியும் தோல்வி முகத்துல போகும்போது சில முடிவுகள் தவறுன்னு தான் நம்ம சொல்லுவோம். இல்ல அவரை மட்டுமே பொறுப்பேற்றுக்க சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு கூட்டான ஒரு தோல்வியை தான் அப்படின்றத சொல்றீங்க இல்லையா? ஆமா, நிச்சயமா நிச்சயமா. நன்றி திரு பொன்வில்சன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க. லிம்ராஸ் அகாடமியின் 33வது கான்வகேஷன் அண்ட் கிராஜுவேஷன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.